Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் விதியை வடிவமைத்தல் அப்படின்ற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது என்னோட தலை விதி அப்படின்னு சொல்லுவாங்க, என்னோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாதா? நம்ம பிறக்கும் போதே இதெல்லாம் ப்ரீஃபிக்ஸ்டாக நமக்காக எழுதப்பட்டதா? இதை யார் வடிவமைக்கிறா? இது எப்படி உருவாகுது? இது போன்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கும். ஏன்னா இது ஒரு புரியாத ஒன்றா இருக்கும். ஸோ இந்த தலைப்பை பார்க்கும்போதே இந்த நூல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஏற்பட்டது. ஸோ இந்த நூலை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா விதியை பற்றி 3 கோட்பாடுகள் கொடுக்குறாங்க. முதல் கோட்பாடு என்ன அப்படின்னா, விதியை மாற்ற முடிவது என்பது நிகழ்காலத்தில் மட்டுமே இயலும் அப்படின்றது. இரண்டாவது கோட்பாடு, நமது ஆசைகள் நம்மை கவரக்கூடியவை அல்லது விளக்கக்கூடியவை அதெல்லாம் இருக்கு இல்லையா? சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைப்போம், சில விஷயம் இல்லை செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணும், சிலதை சொல்லலான்னு தோணும், சிலதை சொல்ல வேணாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு முடிவை எடுக்கிறோம் இல்லையா? இது கூட அந்த விதியை ஒட்டி தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான விதியை நம்ம வடிவமைக்கணும் அப்படின்னா மனதின் மீது தான் நம்ம செயலாற்றணும். ஏன்னா மனம் தான் நம்ம விதியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அப்போ தான் விதியை வடிவமைப்பதை நம்ம நிறுத்த முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தியான பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா மனதை நம்ம ஒரு நிலைப்படுத்தணும், நம்ம சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா அதை பயிற்சி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். மனதுக்கான பயிற்சி எப்பயுமே தியானம் தான். அதை பற்றி தான் இந்த நூலில் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த நூலை படிக்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் வாழ்க்கை பயணத்தில் விதி என்பதன் பொருள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், எது நிலையானது மற்றும் எந்த அளவிற்கு விதியை மாறக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நமது விதியை நாம் எவ்வாறு வடிவமைத்து கொள்வது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த நூல் படிக்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. மொத்தம் இந்த நூல் பார்த்தீங்கன்னா 4 பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்காரு. ஆத்தர் அவரோட 19வது வயதில் இதய நிறைவு தியானம் அப்படின்ற அந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அது அவர் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது அப்படின்றத சொல்கிறாங்க. இதய நிறைவு தியானத்தை பற்றி தான் இந்த நூல் முழுவதுமாக சொல்லியிருக்காங்க. இந்த தியானம் எப்படி செய்யணும், அதோட படிநிலைகள்லாம் என்ன, எந்த மாதிரி நம்ம நம்ம மனதை பயிற்றுவிப்பதன் மூலமாக நம்ம பதிவுகளை ஏற்றிக்காமல் இருப்போம், அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை ஒட்டி தான் என்னோட எதிர்காலம் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய இறந்த காலத்திற்கு ஏற்ப தான் என்னுடைய நிகழ்காலம் இருக்குது அப்படின்ற ஒரு இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ விதிங்கிறது அந்த மாதிரி தான் உருவாகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்கிறேனோ அதற்கேற்ற ஒரு விளைவை தான் நான் எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியும். அதை தான் நான் விதி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ என்னோட செயல்களை நான் ஒழுங்காக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், செலக்ட் பண்ணி செய்யணும், எது செய்யணும் அப்படின்றத அறிந்து புரிந்து நம்ம செய்யணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதய நிறைவு தியானத்தை நம்ம பயிற்சி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த தியான பயிற்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 சரீரம் நமக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பௌதீக சரீரம், அப்படி இல்லைன்னா ஸ்தூல சரீரம் அப்படின்னு அதை சொல்லுவோம். மனம் அல்லது சூட்சம சரீரம் அப்படின்றது இரண்டாவது. மூன்றாவது ஆன்மா அல்லது காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 3 சரீரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. முதல்ல இந்த பௌதீக சரீரத்தை எடுத்துக்கலாம். இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது நம்ம உடலை நல்லா வச்சுக்கிறதன் மூலமாக இந்த பௌதீக சரீரத்தை நம்ம சரி செஞ்சுக்க முடியும். ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா நீங்கள் சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, நல்ல சுகாதாரம், சரியான தூக்கம், இயற்கையோடு இசைந்து வாழ்தல் போன்ற செயல்கள்லாம் செய்யும்போது உடல் நலத்தில் கொஞ்சம் மேம்பாடு அடைய முடியும். ஸோ பௌதீக சரீரத்தில் ஏதாவது நோய் ஏற்பட்டதுன்னா அதை எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போது ஒரு மனிதன் இவ்வளவு தான் ஹைட்டு, இவ்வளவு தான் அவங்க கலர் அப்படின்லாம் இருக்கும். அதை நம்மளால் மாற்றிக்க முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டதுன்னா அதை தான் மாற்றிக்க முடியும். அடுத்தது ஆன்மா பற்றி சொல்கிறாங்க. அதாவது காரண சரீரம். இதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த ஆன்மா அப்படின்ற ஒன்று தான் நம்மளை பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை இணைக்குது, இல்லை இறைவனோட இணைக்குது, அந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். அந்த ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஆன்மா அப்படின்றது. நமக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிணைப்பு அறுபற்றும். இதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது.
அதே போல் இதில் வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்படுது, பரிணாம வளர்ச்சியை அடைகிறோம் அப்படின்னாலும் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது. இந்த 2 பௌதீக சரீரம், காரண சரீரம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் இருக்கிறது தான் சூட்சம சரீரம். இது வந்து மனதோட சம்மந்தப்பட்டது. இதை நுட்பமான சரீரம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த சரீரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனது வைத்தா இதில் இருக்க அனைத்தையுமே நம்மளால் மாற்ற முடியும். கடவுள் வந்து அதற்கான ஒரு சக்தியை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நம்ம மனதை வந்து சரி செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நுட்பமான சரீரம் வந்து தன்னை புதுப்பித்து கொள்ளும், தூய்மைப்படுத்தி கொள்ளும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல விதமாக நம் எண்ணங்கள் இருக்கணும். அதற்கு நல்ல ஒரு தியான பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சரீரம் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா தான் பயம், கோபம், பதட்டம் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ அதன் மூலமாக நம்ம எதிர் செயல்கள்லாம் செய்வோம். நம்ம விதியை வந்து தப்பான வழியில் வந்து வடிவமைத்து கொள்வோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பதிவுகள் வந்து நமக்கு தீயதாக வந்து உருவாகி கொண்டே இருக்கும். இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம சமமான ஒரு மனநிலையில் வந்து நம்ம இருக்கணும். ஒரு பெருந்தன்மை இருக்கணும், நல்ல ஒரு மனப்பான்மை இருக்கணும், மனோசக்தி இருக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா இருந்தால் தான் நல்ல விதமான எண்ணங்கள் ஏற்படும், நல்ல செயல்கள் செய்வோம், நல்ல பதிவுகள் வந்து ஏற்படும், நம்ம விதி வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மாற்றி ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதய நிறைவு பயிற்சியை வந்து நம்ம முறையாக செய்யும்போது நம்ம வாழ்க்கை முறை வந்து செம்மை அடையும், உணர்வுறு நிலை வந்து விரிவடைந்து சூட்சமமானதாகிறது. அதன் மூலம் நாம் இயல்பாக முயற்சிக்கின்ற விதியை வடிவமைக்கும் திறனை நம்மளால் அடைய முடியும். தியானம் செஞ்சாலே எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம முறையாக சரியாக உள்நிலையை புரிந்து கொண்டு நம்ம வந்து செய்யும்போது அது பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விதமான தியானம் செஞ்சாலும் சரி, அந்த ஆன்மீக பயிற்சியின் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உணர்வுறு நிலையினை வந்து விரிவடைவ செய்வதாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் என்பதிலிருந்து நாம் என்பதற்கு நம்ம மாறி இருக்கணும். சுயநலத்திலிருந்து சுயநலமின்மைக்கு மாறணும். எதிர்ச்செயல் ஆற்றுதலிலிருந்து இதயபூர்வ மறுமொழிக்கு வரணும். தீவிர உணர்ச்சியிலிருந்து பரிவிற்கு வரணும். கோபத்திலிருந்து அன்பிற்கு, ஆணவத்திலிருந்து பணிவிற்கு, பதற்றத்திலிருந்து நிதானத்திற்கு, பயத்திலிருந்து துணிவிற்கு, சுருங்குதலிலிருந்து விரிவடைதலுக்கு, அமைதியின்மையிலிருந்து அமைதிக்கு, சமநிலையின்மையிலிருந்து சமநிலைக்கு, ஸ்தூலத்தன்மையிலிருந்து சூட்சமத்தன்மைக்கு, சிக்கலிலிருந்து எளிமைக்கு, மாசிலிருந்து தூய்மைக்கு, பற்றுதலிலிருந்து பற்றற்ற தன்மைக்கு, எதிர்பார்ப்பிலிருந்து ஏற்புடைமைக்கு, சிந்தித்தலிலிருந்து உணர்தலுக்கு, உணர்தலிலிருந்து அனுபவத்திற்கு, அனுபவத்திலிருந்து இருப்பிற்கு, இருப்பிலிருந்து ஒன்றுமில்லாத தன்மைக்கு, அறிவை சார்ந்ததிலிருந்து விவேகத்திற்கு, அன்பை பெறுவதிலிருந்து அன்பாகவே மாறுவதற்கு, இது போன்ற அந்த உணர்வுறு நிலையோட விரிவடையும் தன்மை வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விதமான தியான பயிற்சி செஞ்சாலும் சரி இந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். இந்த நூலில் குறிப்பாக இதய நிறைவு தியானத்தை பற்றி ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இந்த தியான பயிற்சியில் முதல் நிலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு நிலை பயிற்சி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மனதோ உடலோ இறுக்கமாக இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு தியான பயிற்சியுமே வந்து செய்ய முடியாது. அதனால் முதல் நிலையாக ஓய்வு நிலை பயிற்சி வந்து வச்சுருக்காங்க. நம்ம உடலையும் மனதையும் தளர்வாக வச்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம உடலையும் மனதையும் தளர்த்தி கொண்டதற்கு அப்புறமாக இந்த தியான பயிற்சியை செய்யணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த ஓய்வு நிலை பயிற்சி வந்து எப்படி செய்யணும்னா கால் விரலிலிருந்து நம்ம வந்து ஒவ்வொரு உறுப்பாக தளர்வு ஆக்கி கொண்டே வந்து உச்சந்தலை வரைக்கும் வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன நமக்குள்ளே சொல்லிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சிலது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஓய்வு நிலை பயிற்சி முடித்ததுக்கு அப்புறமாக நம்ம தியானம் பண்ண வந்து தொடங்கலாம். தியானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பது தான் தியானம் அப்படின்றத சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட கவனத்தை ஒரு விஷயத்தின் மீது குவிக்கும் போது அது தியானமாகிறது. இந்த இதய நிறைவு தியானத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எனது இதயத்தினுள் ஏற்கனவே இருக்கின்ற தெய்வீக ஒளியின் மூல ஆதாரம் என்னை உள்நோக்கி ஈர்க்கிறது அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதயத்தில் நம்ம கவனத்தை குவித்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த விதமான தியான பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சி வேகங்களையும் பலவந்தமாக அடக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு போகுது அப்படின்றத சும்மா நம்ம வந்து கவனிக்கணும். ஒரு மாடியில் நின்றுட்டு ரோட்டில் என்னென்ன விதமான வண்டிகள்லாம் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து அமைதியாக இருந்து நம்ம மனதுக்குள்ளே எந்த விதமான எண்ணங்கள் உள்ளே வந்துட்டு வெளில போகுது அப்படின்றத சும்மா பார்த்தா போதும். அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்க தேவையில்லை.
அதிகப்படியாக எண்ணங்கள் வந்து வரும்போது நம்ம இப்போ தியானம் செஞ்சிட்ருக்கோம், இது தியானத்திற்கான நேரம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டால் போதும். உங்கள் கவனம் முழுவதும் இதயத்திலே நிலைத்திருக்கும்படி பார்த்துக்கணும். இதயத்துக்குள் கரைந்து போவது போல நம்ம வந்து உணர வந்து ஆரம்பிப்போம். விழிப்புணர்வு நிலையை தாண்டி ஒரு ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கு நம்ம வந்து போயிட்டா கூட பரவாயில்ல, அதுவும் நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உணர்றது தான் இந்த தியானத்தோட ஒரு நோக்கம். தியானத்தின் போது எந்த பலவந்தமும் தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. மென்மையாக இருக்கணும். ஆரம்பத்தில் இது போல் அரை மணி நேரம் வந்து தியானம் செய்யணும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக நம்ம வந்து கொஞ்சம் மணி நேரங்களை அதிகப்படுத்தி கொண்டே வரலாம். தியானம் செஞ்சு முடித்த உடனேயே எந்திரிச்சிடாம தியானம் முடிந்ததுக்கு அப்புறமாகவும் ஒரு 5 நிமிடம் வந்து நம்ம அந்த நிலையிலேயே இருந்து அந்த தியானம் செய்யும்போது நமக்கு ஒரு அமைதி நிலவி இருக்கும் இல்லையா, அந்த அமைதியை நம்ம உடல் முழுவதும் பரவ விட்டு அந்த எண்ணத்திலே நம்ம இருக்கணும். அந்த எண்ணத்திலே நம்ம வந்து தியானத்திலேருந்து எழுந்து கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவசரமாக எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தியானத்துக்கு அப்புறமாக இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம அமைதியாக இருக்கும்போது அந்த தியான நிலையே நம்மளோட அப்படியே தக்க வச்சுக்கலாம். ஸோ 24 மணி நேரமும் அந்த அமைதி நிலையை வந்து தொடர்றதற்கு அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத குறிப்பிட்றாரு. நம்ம தியானம் செய்யும்போது ஒரு வித ஆற்றல் வந்து நமக்கு உள்ளே வந்து வரும். அதே மாதிரி சில டைம் ஆற்றல் வந்து நம்ம உடம்பை விட்டு வெளில போகிறதையும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேருந்து ஆற்றல் வந்து வெளியில் போகும். அது வந்து நமக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்குது, உடலில் ஒரு நடுக்கம் ஏற்படுது, பதட்டம் ஏற்படுது, அது போன்ற உணர்வுகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த ஆற்றல் உள்ளே போகிறதும் வெளியில் வரதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விதமான செயல்போல தான் இருக்கும். தியானத்தில் நம்ம வந்து இருந்து பழக பழக நம்ம ஆற்றல் வந்து தேவையில்லாமல் வெளியே போகிறத நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஏன் தினமும் தியானம் செய்யணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. தோட்டத்தில் ஒரு ரோஜா மலர்ந்துருக்கு. நம்ம வந்து எல்லா நாளுமே அதை வந்து பார்க்க முடியாது. எப்போயாவது தான் அது மலருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் கூட நம்ம அதை கவனிக்காமல் அவசரமாக வேலைக்கு போவோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம், அதை கவனிக்கவே மாட்டோம். அதே போல் தான் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு அழகான நாளாக கடவுள் வந்து கொடுக்குறாங்க. அந்த நாளோட இனிமையை நம்ம வந்து உணராமல், நம்ம ஆன்மாவோட அந்த ஒரு தன்மையை உணராமல் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை இழந்துடுறோம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் கூட அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் இருந்துடுறோம், கவனிக்காமல் விட்டுறோம். இந்த தியானம் செய்யும்போது நம்ம ஆன்மாவை உணர முடியும், நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத உணர முடியும், ரசிக்க முடியும், இயற்கையோடு ஒன்று கலக்க முடியும். அது வந்து மனதில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தும். தியானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணணும், அதோட பயன்லாம் இது அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் வந்து நிறையா வருது. ஸோ சலனப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணாலும் என்னால் தியானம் பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் இந்த நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா எப்பயுமே ஒரு அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்கக்கூடியவருக்கு தியானம் வந்து எளிதாக கைகூடி வரும். ஏன்னா அவங்க வந்து மனது இதமாக இருக்குது, மென்மையாக இருக்குது, எதை பற்றினும் அதிகமான ஒரு கவலையோ கலக்கமோ எதுவும் இல்லை, மன சஞ்சலங்கள் இல்லை. ஸோ அவங்களால எளிதாக தியானத்தில் வந்து உட்கார முடியும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், இது செய்யணும் அது செய்யணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனம் வந்து சலனப்பட்டு கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் சலனமுடைய மனமுடைய ஒருத்தரை 1 மணி நேரம் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், மனம் வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மனதின் அலைச்சூழலை வந்து குறைக்கணும். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் வந்து நம்ம தடுத்து நம்மளோட சிந்தனை வந்து ஒருமுகப்படுத்தி ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா அதிலே வந்து கவனம் வைக்கணும். அந்த நாள் முழுவதும் அவங்க வந்து இதே போல் இருந்தாங்கன்னா தியானம் செய்கிறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம 23 மணி நேரமும் நம்ம வந்து வேறு வேறு விதமாக நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு தியானம் செய்யும்போது மட்டும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா அது கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் மாற்றிக்கொண்டு நீங்கள் வந்து தியானம் செஞ்சு பழகுனீங்கன்னா உங்களால் எளிதாக தியானம் செய்ய முடியும். தியானம் செய்யணுன்ற அந்த எண்ணமும் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. தியானம் செஞ்சதுக்கு அப்புறமாக அந்த உள்நிலையை வந்து நம்ம பற்றி கொள்ளணும். அப்போ ஒரு அமைதி உணர்ந்திருப்போம் இல்லையா, அந்த அமைதியை வந்து அந்த நாள் முழுவதுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே தியானம் போல் செய்யணும். மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியோட நிதானத்தோடு செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். 1 மணி நேரத்தில் அந்த தியானம் செஞ்சு அந்த ஒரு பலனை மட்டும் அனுபவிச்சா பத்தாது. அதை நாம் விழித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் விழிப்புணர்வோடு அந்த தியான நிலையிலேயே இருக்க முயற்சி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த தியான பயிற்சியில் அடுத்ததாக இருக்க படிநிலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிப்பு அப்படின்னு ஒரு விஷயம். நம்ம மனதில் வந்து ஏதாவது ஒரு கோபமோ இல்லை ஏதாவது ஒரு கவலை
ஏதாவது ஒரு தீய பதிவுகள் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு தியானம் செய்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்ல நீரை நம்ம நிரப்பணும் அப்படின்னா முதல்ல அதில் இருக்க அந்த அழுக்குகளை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நீரை நிரப்பணும்னா சுத்தமாக இருக்கும். என்னதான் தண்ணி சுத்தமாக இருந்தாலும் அந்த பாத்திரம் வந்து அழுக்காக இருக்கும்போது அதில் நீர் ஊற்றுவதனால எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால தன்னை சுத்திகரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம தியானம் செய்யும்போது கண்டிப்பாக சுத்திகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செய்யலாம். இல்லைன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து செய்யலாம். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் இல்லையா, அந்த டைமில் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படின்னா அமைதியாக ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காந்துக்கணும். கண்களை மூடிக்கொண்டு ஓய்வாக இருக்கணும். சிக்கல்கள் அசுத்தங்கள் உங்கள் உடல் அமைப்பு முழுவதும் இருந்து வெளியேறுவது போல ஒரு கற்பனை வந்து செஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி வெளியேறுது அப்படின்னா பின்புறத்திலிருந்து உச்சந்தலை முதல் முதுகெலும்பின் கடைசி எலும்பு வரை உள்ள பகுதிகளிலிருந்து அது வெளியேறுவது போல நம்ம வந்து பாவனை பண்ணிக்கணும். அவை உங்கள் உடல் அமைப்பின் பின்புறத்திலிருந்து புகையாக வெளியேறுவது போல உணரணும். ஒரு கரும் புகையாக அது வந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது அப்படின்றத உணரணும். இந்த செயல்முறை வந்து நிகழும் நேரம் முழுவதும் வானத்தில் மேகங்கள் நகர்வது போல ஒரு பாவனை வந்து நம்ம பண்ணிக்கணும். ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்பிக்கை மற்றும் மன உறுதியுடன் தேவையான அளவு உங்கள் மனோசக்தியை பிரயோகித்து மென்மையாக இந்த செயல்முறையை செய்யணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. நம்ம உடலில் இருக்க கழிவுகள் இல்லை நம்ம மனதில் இருக்க மாசுக்கள் எல்லாமே வந்து அப்படியே வெளியேறுவது போல் நம்ம வந்து பாவனை பண்ணணும். இப்படி செய்ய செய்ய இதயத்தின் வந்து ஒரு லேசான ஒரு மென்மையான தன்மையினை உணர முடியும். ஏதாவது ஒரு பாரம் இருக்குது அப்படின்னா கூட அது கூட குறைஞ்சு அது ஒரு லேசாக இருப்பது போல் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பயிற்சியை எவ்வளவு நிமிடங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தா 20 முதல் 25 நிமிடங்கள் வந்து செஞ்சால் போதும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இது வந்து ஈவினிங் தான் செய்யணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சம்டைம்ஸ் ஒரு ஆஃப்டர்நூன் டைமே உங்களுக்கு ஏதாவது ஒரு மனபாரமாக இருக்குது, ஏதாவது ஒரு நடந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை, இல்லை நீங்கள் ரியாக்ட் பண்ண விதம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த டைம் கூட அந்த விஷயம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை வந்து செஞ்சுக்கலாம். உங்கள் ஆஃபீஸ்லேயே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை வந்து கண்ணை மூடிட்டு செஞ்சு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கூட இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த சுத்திகரிப்பு பயிற்சியை செய்கிறதுனால பதிவுகள் வந்து தேங்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா யாருக்காவது நீங்கள் ஒரு துன்பம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ஒரு தீய பதிவாக உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். இந்த சுத்திகரிப்பு செய்வதன் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கலாம், மானசீகமாக மன்னிப்பு கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தோணும். அதை வந்து நீங்கள் செய்வதன் மூலமாக அந்த பதிவுகளை வந்து நீங்கள் வாங்கிக்காமல் அதை வந்து தவிர்க்க முடியும். ஸோ விதியை வந்து நீங்கள் வடிவமைக்காமல் இருப்பீங்க. அதே போல் தீய பதிவுகள் வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருப்பதன் மூலமாக சில விவாதங்களில் நீங்கள் தலையிடாமலே இருக்கலாம். சில விஷயங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே இல்லை மன்னிச்சிருங்க, எனக்கு இதை பற்றி பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்து போகலாம். இந்த மாதிரி விஷயங்களும் அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்து இந்த சுத்திகரிப்பை நீங்கள் செய்யும்போது உங்கள் களங்கங்கள்லாம் போனதுக்கப்புறம் மனம் வந்து தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம பேசினோம்னா திரும்பியும் நமக்கு இந்த மாதிரி தீய விளைவுகள்லாம் வருங்கிற அந்த எண்ணத்தை கூட உங்களுக்கு கொடுக்கும். அதனால நீங்கள் அந்த விளைவுகளை முன்னோக்கியே யோசித்து அந்த செயல்களை செய்யாமல் தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நமது உணர்வு நிலை வந்து தியானத்தின் மூலமாக 24 மணி நேரமும் நமதாக்கி கொண்டோம் அப்படின்னா அந்த விழிப்பு நிலையில் நம்ம எந்த ஒரு பதிவையும் உருவாக்காமல் நம்மளை வந்து பார்த்துக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகமாக தலையிடாமல் நம்மளை வந்து தற்காத்து கொள்ள முடியும். இதில் வந்து முல்லா நஸ்ருதீனோட ஒரு இதையும் வந்து சொல்கிறாங்க. முல்லா வந்து சொல்கிறாராம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எப்பயுமே வந்து சாலடும் ரொட்டி துண்டும் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எப்போ பாரு இதே தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னு ரொம்ப சலிப்பாக சொன்னாராம். அப்போ அவங்க கூட இருந்தவங்களாம் சொன்னாங்களாம், அப்படியே அவங்க மனைவிட்ட வேணால் சொல்லி வேறு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தான் கல்யாணமே ஆலையே அப்படின்னாராம் அவர். அப்படியே அப்போ இந்த ரொட்டி துண்டும் சாலடும் யார் செய்கிறது அப்படின்னு கேட்டால் டெய்லியும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னாராம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கதையை முடிக்கிறாங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு தீயதை தரும், இது நமக்கு தீய பதிவுகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சே சில விஷயங்களை வந்து திருப்பி நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கோம். இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதும் நம்ம தான், செய்கிறதும் நம்ம தான். ஸோ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு தெளிவு நமக்கு வரணும். மனதில் விழிப்பு நிலை வந்து எப்பயுமே இருக்கணும். அந்த உணர்வுறு நிலையிலே இருக்கும்போது இந்தந்த செயல்கள் எனக்கு இந்தந்த பதிவுகளை தரும், நான் இதிலிருந்து வெளியில் வரணும்னா இதை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த தெளிவான சிந்தனை வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தெளிவான சிந்தனை ஏற்படும் போது நம்ம நிகழ்காலத்தை கரெக்டாக வடிவமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்காலம் நல்லதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தியானம் செய்யணும், அந்த நிலையை வந்து தக்க வைத்து கொள்ளணும், வளர்ச்சி அடைதல், இந்த 3 செயல்கள் வந்து நம்ம தொடர்ந்து
செஞ்சுட்டே இருக்கணும். தியானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம் செஞ்சுட்டு அந்த தியான நிலையிலேயே நம்மளை வந்து தக்க வச்சுக்கொள்ளணும். அப்படி தக்க வைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வளர்ச்சி அடைதல் அப்படின்ற 3வது ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலே மனம் வந்து சமநிலையில் இருக்கும். ஸோ சுத்திகரிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்திகரிப்பு இருந்தால் தான் நம்மளால் நல்லா தியானம் செய்ய முடியும், அந்த நிலையை தக்க வச்சு கொள்ள முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு புல்லாங்குழலோ இல்லை ஒரு கிட்டாரோ எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து வாசிக்க முடியும். அதுலேருந்து ஒரு நல்ல ஒளி வந்து வரும். இப்போ புல்லாங்குழல் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்லா வாசித்தாலும் அதுலேருந்து ஒரு இனிமையான ஒரு இசை வந்து வராது. அதே மாதிரி ஒரு ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிட்டாரில் ஒரு நல்ல இசையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை சுத்தப்படுத்துறது மாதிரி தான் நம்ம உடலையும் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த சுத்திகரிப்பு அப்படின்ற பயிற்சி உதவுது அப்படின்றத ஆத்தர் சொல்றாங்க. இப்போ ஓய்வு நிலை, தியானம், சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 நிலைகளை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக உள்ள நிலை என்ன அப்படின்னா பிரார்த்தனை அப்படின்ற அந்த படிநிலை இருக்கு. பிரார்த்தனை அப்படின்னா என்னன்னா, நாம் தற்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நாம் விரும்பும் நிலைக்கு நம்மளை கொண்டு செல்வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள ஒன்று தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை அப்படின்றது ஒரு உரையாடல் போல, ஒரு கருத்து பரிமாற்றம் போல தான். அது ஒரு சாதாரண உரையாடல் போல இருக்கலாம். கடவுளோட நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழியாக அது விரிவடைகிறது பின்னாடி. இதய நிறைவு பயிற்சியில் பிரார்த்தனை அப்படின்றத இரவு தூங்குவதற்கு முன்பும் காலையில் தியானம் செய்வதற்கு முன்பும் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து அளிக்கக்கூடியதாக இருக்கும். பிரார்த்தனை வந்து இப்போ தான் நீங்கள் செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா முதல்ல சொற்களில் தான் உருவாக்கி ஆகணும். எனக்கு இது வேணும், அது வேணும், நான் இந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொற்களால் சொல்லுவோம். பின்னாடி உணர்வு மட்டுமே போதும், அந்த உணர்வு நிலை மட்டுமே போதும், சொற்களே தேவைப்படாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து போயிடுவோம். அடுத்தது வந்து மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இரும்பு கடையில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கையை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தி அந்த இரும்பு அடிக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. அவருக்கு வந்து அந்த கைகள்லாம் வந்து ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பர்சனோட கை மாதிரி வந்து இருக்காது, அவ்வளோ வந்து ஒரு மசிலோடு இருக்காது. ஏன்னா அவர் வந்து தன் தசையை நான் வலிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு அவர் பண்ணுறதில்ல. இதே ஜிம்முக்கு போகிறவர் தன் கைக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணும்போது நிஜமாலே அவர் கை வந்து எந்த மாதிரி உருவாகணும்னு சொல்லி நினச்சிருக்காரோ அந்த மசிலோடு அது வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து டெய்லியும் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தால் மட்டும் போதாது. தன்னுடைய மனம் வந்து ரொம்ப லேசாகணும், சமநிலையோடு இருக்கணும், நம்ம விரிவடைஞ்சிருக்கணும், தன்னலத்தோடு இருக்கக்கூடாது, அன்போடு இருக்கணும், இந்த கோபம் அது போன்ற தீய குணங்கள்லாம் இருக்கக்கூடாது, மனது வந்து லகுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை. மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் சரி மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடன் அதை செஞ்சீங்க அப்படின்னா தான் அதிக பலன் வந்து அதில் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம தியானத்தை வந்து மகிழ்ச்சியோட ஒரு உத்வேகத்தோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து அதை செய்வோம். எந்த ஒரு அலுப்புமே நமக்கு வந்து ஏற்படாது. இந்த நேரத்தில் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்போ வந்து தியானம் செய்யக்கூடிய நேரம் வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்து கிடப்போம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கும் தன்மை அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து தினமும் தியானம் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரம் வந்தவுடன் தானாகவே உங்களுக்கு தியானம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்து டெய்லியும் உட்கார்ந்து தியானம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போதே அந்த தியானம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும். நீங்கள் அதனால் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தியானம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி நேரம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தியானம் செய்கிறத நினைவூட்டி கொண்டே இருக்கணும், உங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு அலாரம் வைக்கணும், இல்லை யாராவது சொல்லணும், அது மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏற்படும். அதனால் மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக அதை செய்யக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து வந்துடணும்னா ஒரு டைம் ஒரு பிளேஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு மனப்பான்மை தான். இப்படி நம்ம வந்து தியானம் செய்யும்போது நம்ம மனதையும் ஈஸியாக நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எண்ணங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மன அலைச்சூழலை வந்து குறைத்து கொள்ளவும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதுவாக இருக்கும். ஆத்தரோட குரு வந்து ஒரு தடவை அவரை பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு கால்வாய் வந்து வரைஞ்சாராம். அந்த கால்வாயில் எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 100% சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அந்த கால்வாயை 2 வாய்க்கால்களாக அவர் பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு இப்போ எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது 50% சக்தி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னாங்களாம். பிறகு
மீண்டும் அதை வந்து 3 வாய்க்கால்களாக அவர் பிரிக்கிறாரு. இப்போது வந்து உனக்கு புரியுதா நான் சொல்ல வரதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஆமாம், இதில் மேலும் சக்தி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அதுபோல தான் அன்றாட அனுபவத்தை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கைபேசியிலே வந்து நிறைய செயலிகள் இருக்குது. நம்ம அதில் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இல்லை நிறைய செயலிகள் வந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் பேட்ரி வந்து லோ ஆகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் குறைந்த அளவு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேட்ரி வந்து அந்த அளவுக்கு ட்ரைன் ஆகாது. அதே போல் தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு செயலில் ஈடுபடும் போது முழு ஆற்றலையும் வந்து நம்ம அந்த செயலுக்கு கொடுக்க முடியும். இதுவே வந்து மனதை அலைப்பாய விட்டு பல வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்னா நம்ம ஆற்றல் வந்து குறைந்து கொண்டே வரும். நமக்கு எது முக்கியமோ அந்த செயலில் முழு ஆற்றலையும் வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கும். இதுதான் இன்றைய காலத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. உனக்கு எது தேவையோ அதில் மட்டும் உன்னுடைய சக்தியை வந்து பயன்படுத்து, அதுக்கு மட்டுமே செலவு பண்ணு அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். இது ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசனாக அவருக்கு இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இதயம் என்ன சொல்லுதோ அந்த வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உணர்ச்சிகளை வந்து முறையாக கையாளணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணம் வந்து செயலாகும், செயல் வந்து பழக்கமாகுது, பழக்கத்தினால பதிவுகள் ஏற்படுது. அந்த பழக்கம் வந்து நல்ல பழக்கமாக இருந்தது அப்படின்னா நல்ல பதிவுகளும், தீய பழக்கமாக இருக்குன்னா தீய பதிவுகளும் ஏற்படும். சில டைம் நம்ம செயல் ஆற்றாமல் இருக்கும்போது ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அந்த குற்ற உணர்வும் பதிவை வந்து ஏற்படுத்தும். அதனால நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதை முறையாக கரெக்டாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய ஆற்றல் வந்து அதிகமாக செலவழியக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். நிறைய பேர் மகிழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈக்குவேஷன் பண்ணுவாங்கன்னா, நிறைவேற்றப்பட்ட ஆசைகளின் எண்ணிக்கை பை ஆசைகளின் மொத்த எண்ணிக்கை. நமக்கு மொத்தம் 10 ஆசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 நிறைவேறிடுச்சு அப்படின்னா 5 இன்னும் நிறைவேறலை. அப்போ 50% நமக்கு ஒரு மகிழ்ச்சியின்மை வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஆசைகளை முடிந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆசை வந்து நிறைவேறாத போது ஏமாற்றம் வந்து ஏற்படும். ஏமாற்றம் வந்து கோபத்தை உருவாக்கும். கோபமானது நம்ம சமநிலையை இழக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம சமநிலையையும் மனச்சீர்மையும் இழக்கப்படும் போது பயம் அப்படின்றது ஏற்படுது. நம்ம அழிவு பாதையில் வந்து நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். நமது மனித தன்மையையும் நம்ம இழந்துருவோம். அதனால் முறையான ஆசையா அப்படின்றத பார்த்து முடிஞ்சதுன்னா அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளணும். நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, நம்மளால் அதை அடையவே முடியாது அப்படின்னா அந்த ஆசையை வந்து விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. இதற்காக ஆசையே இல்லாமலும் மனிதனால் இருக்க முடியாது. அது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இல்லாமல் பார்த்துக்கணும். நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் ஓகே அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்றத ஆத்தர் குறிப்பிடுறாங்க. எந்த விதமான மனநிலைகள் வந்து நம்மளோட தூய்மையை அளிக்கின்றது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோபம், வெறுப்பு, சந்தேகம், சலனம், பயம், குற்ற உணர்வு, சோம்பல், அகங்காரம், பொறாமை, அறியாமை, மதிப்பீடு செய்தல், முன்கணிப்பு, இவையெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். இவை எல்லாமே மனதில் மாசை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. பதிவுகளை வந்து நம்ம பார்த்திங்கன்னா 2 விதத்தில் தான் வந்து நிறைய பேர் உருவாக்கிப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விழித்திருக்கும் போது நம்ம பெரும்பாலான நேரத்தை நம்ம பிறருடன் பேசுகிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். அந்த டைமில் பதிவுகள் வந்து உருவாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, இல்லை அவங்க மனது புண்படும்படி நம்ம பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பதிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால முடிந்த வரைக்கும் குறைவாக பேசுறது ரொம்ப நல்லது. என்ன பேசுகிறோங்கிறத விழிப்புணர்வோடு பேசணும். யார் மனதையும் புண்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம எப்பயுமே மனதில் வச்சுருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம் செயல்களோட அதிகமாக தொடர்புடையதாக இருக்குது. அதனால் என்ன விதமான உணவுகள் உட்கொள்கிறோம் அப்படின்றதுல கவனம் வைக்கணும். இன்னொன்று, நம்ம உணவு உட்கொள்ளும் போது எந்த மனநிலையில் இருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஒரு நன்றி உணர்வோடு நம்ம வந்து உணவை உட்கொள்ளணும். இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்வோடு உணவை சாப்பிடும்போது அது நல்ல விதத்தில் செரிமானமாகி அது நல்ல விதமான பயன்களை வந்து நமக்கு தரும். இப்போ நம்ம ஒரு கோபத்தோடையோ இல்லை பயத்தோடையோ உணவு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒழுங்காக செமிக்காது, உடலில் வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக சில தீய பதிவுகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. முடிந்த வரைக்கும் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது. சமைக்கும் போதும் நல்ல விதமான உணர்வோடு நம்ம வந்து இருக்கணும். ஒரு கோபத்தோடையோ இல்லை ஒரு எரிச்சலோடையோ உணவை வந்து சமைக்கவும் கூடாது, பரிமாறவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு உதாரணமும் கொடுக்குறாங்க. ஒரு பூனைக்கு வந்து உணவு வைக்கும்போது ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த பூனை வந்து எப்பயுமே பயந்துட்டே வந்து அந்த உணவை சாப்பிடுமா.
அதுக்கு வந்து உடல் உபாதை ஏற்படுது, அதோட இரைப்பை நீர் வந்து சுரக்காமலே இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சில ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஜீரணத்தை வந்து அது வந்து பாதிக்குது, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உணவு எடுத்துக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வியாக துன்பத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இந்த நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலக்கரியும் வைரத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத கேட்குறாரு. இரண்டுமே ஒரு கரிம பொருள் தான், அதாவது கார்பன் தான். நிலக்கரி வந்து மிகுந்த அழுத்தத்திற்கும் வெப்பத்திற்கும் உட்படுத்தப்படும் போது அது வந்து வைரமாக மாறுது. அதே மாதிரி தான் நமக்கு துன்பம் வந்து ஏற்படுது. நம்ம மனதை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக தான் அது ஏற்படுது. முடிவில் நமக்கு நன்மை தான் வரும், முடிவில் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற அந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சவால்களை வந்து நம்ம சுலபமாக சமாளிக்க முடியுன்ற மன தைரியத்தோடு நம்ம கடந்து வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம அப்படி இல்லாமல் மனக்கலக்கம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திசை காட்டியில் இருக்க ரேடார் வந்து நிலை குலைந்து போகிறதுக்கு சமம். நம்ம என்ன முடிவெடுக்கணும், எதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு யோசனையே இல்லாமல் நம்ம வந்து தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுரும். அதனால மன தைரியத்தோடு நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதற்கப்புறமாக ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, அவரோட குரு சாரிஜி அப்படின்றவர்கிட்ட வந்து அவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் குறிப்பிடுறாரு. அது என்ன அப்படின்னா நிதானம் அப்படின்றது. அவரோட குரு வந்து எந்த ஒரு சமயத்துலேயும் நிதானத்தை வந்து தவறவே மாட்டாருன்றாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் முன்கூட்டியே போகிறது, ஒரு கலந்துரையாடல் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு டைம் கொடுக்கணுமோ அந்த டைம் கொடுக்கறது. ஒரு 10 பேர் அவரை பார்க்க வந்திருந்தாலும் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே எவ்வளவு நேரம் பேசணுமோ அவ்வளவு நேரம் பேசுவாராம். சாப்பிடும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது, பேசும்போது எல்லாத்துலேயுமே ஒரு நிதானத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிக்கணும் அப்படின்னா கூட அந்த கண்டிப்புலையும் ஒரு மென்மையும் ஒரு நிதானமும் இருக்கும். அந்த வார்த்தை வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் நிதானமாக பிரயோகப்படுத்துவார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தானும் அந்த நிதானத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாராம். நிதானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து பரபரப்பும் ஒரு அழுத்தத்தோடையும் தான் இருக்காங்க. நிதானம்ங்கிறது என்ன விலை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ உங்கள் இதயத்தினுள் சென்று உங்கள் மையத்தை உணர்ந்து உங்களை மீண்டும் செம்மைப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு அந்த நிதானம் வந்து இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிதானத்துடனும் கனிவுடனும் அணுக வேண்டும். நமது சமநிலைக்கு இடையூறு ஏற்படும் போது ஒரு நிலை மாற்றம் வந்து ஏற்படுறத உணர்வோம். இப்போ வந்து நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம மூச்சு வந்து மாறி இருக்கும், பதட்டப்படும் போது வயிறு வந்து கலக்கிற மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு பதட்டத்தை வந்து நம்ம உணர்வோம். ஸோ இந்த மாதிரி நிலை மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக அந்த நிலை மாற்றத்தை கொஞ்ச நேரத்திலே நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிராணாயாமத்தை செய்யலாம், இல்லைன்னா சும்மாவே ஆழ்ந்து மூச்சு விடலாம். அதை நம்ம செய்யும் போது நம்ம எண்ணங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து நம்ம உணர்வோம். ஸோ நம்ம சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக ஒரு நல்ல இரவு தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த நாளை வந்து நல்லா தூங்க முடியும் அப்படின்றத சொல்லுவோம். நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா இரவு நமக்கு நல்ல தூக்கம் இருந்திருக்கணும். சரியாக 8 மணி நேரம் வந்து நம்ம தூங்கியிருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். நல்ல இரவு தூக்கத்திற்கு சில பயிற்சிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிரார்த்தனை செய்கிறோம், சுத்திகரிப்பு செய்கிறோம், இதெல்லாம் செய்யும்போது நம்ம மனது வந்து லேசாயிரும். நம்ம மனசு வந்து ஓய்வாக இருக்கும்போது உடலும் ஓய்வு பெறுறதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அதற்கு அடுத்ததாக உங்களது உறவு முறைகளை சீரமைத்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. எப்பயுமே வந்து மரியாதையாக நம்ம எல்லார்ட்டையுமே நடந்துக்கணும். உறவு முறைகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி நம்ம வந்து ஒரு மரியாதையோடு அவங்கக்கிட்ட பேசணும், ஒரு பரஸ்பர நம்பிக்கையோடு அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அன்போடு இருக்கணும் அப்படின்ற அடுத்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து இதுதான் நடக்கணும், அதுதான் நடக்கணும், நான் தான் சரி அப்படின்லாம் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற அந்த ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா உறவு வந்து பலப்படும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கடைசியாக ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, நமது ஆன்மீக பயிற்சியின் மூலம் புத்தி, அகங்காரம் மற்றும் சிந்தனை உயர்வடையும் போது இந்த சூட்சம சரீரங்கள் மேலும் லகுவாகவும் தூய்மையாகவும் எளிமையாகவும் அதிகம் பண்பட்டதாகவும் ஆகின்றன அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம சூட்சம சரீரம் நன்றாக இருக்கும்போது நம்ம விதியை வந்து உருவாக்கி கொள்ள மாட்டோம், விதியை வந்து வடிவமைத்து கொள்ள மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. சூட்சம சரீரம் அப்படின்னா இந்த மனம் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த சரீரத்தை தான் சொல்கிறாங்க. எண்ணம் தான் வந்து சொல்லாகும், சொல் வந்து
செயலாகும், செயல்லேருந்து பதிவுகள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம எண்ணமும் சொல்லும் நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த பதிவுகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்காது. அதற்கு மனம் வந்து நல்லா இருக்கணும். மனம் நல்லா இருந்ததுனாலே எண்ணம் வந்து நல்லா இருக்கும். நம்ம சிந்திக்கிறது, நம்ம செயல்படுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் எந்த ஒரு விதியையும் உருவாக்கி கொள்ள மாட்டோம். நம்ம நிகழ்காலம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நம்ம எதிர்காலமும் மிகச்சிறந்ததாக இருக்கும். அதற்கு இந்த தியான பயிற்சி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் இந்த நூலை படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.